ஞானிக்கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நான் போட போகிறது வந்து எங்கள் ஹஸ்பண்டுடைய சைக்கோ புத்திக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ என் பொண்ணு வந்து காலேஜ் கர்நாடகாவில் பண்ணா. அவளுக்காக நானும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனேன் கர்நாடகாவுக்கு. அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவள் வந்து 10th 11th 12th படிக்கும்போது கோச்சிங் கிளாஸஸ் நிறைய போக வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மாருதி 800 வாங்கியிருந்தோம். ஓகே. அவள் வந்து படிக்க கர்நாடகா போயிட்டேன், நானும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டேன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது சென்னையிலேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஸோ நான் அங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். ஓகே. நான் பர்டிகுலராக சொன்னேன், அதை டெய்லி அட்லீஸ்ட் ஸ்டார்ட்டாவது பண்ணணும் ஓட்டலைன்னா கூட, இல்லைன்னா அது ஆஃப் நோ யூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி சரி சொன்னார். ஒரு வாட்டி ஃபோனில் பேசும்போது நான் வந்து கேஷுவலாக கேட்டேன், டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்னு. நமக்கு தெரியும்ல, ஒருத்தர் பொய் சொல்லும்போது ஒரு இன்ஸ்டிங்க்ட் மனசுக்குள்ளே தோணும்ல, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் வந்து ஏதோ பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி நம்ம சர்ப்ரைஸாக போகலான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு வீக்கெண்டு ஃப்ரைடே லீவ் போட்டுட்டு ஃப்ரைடேவே போயிட்டேன். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட சாட்டர்டே அன்றைக்கி மெக்கானிக்கை கூப்பிட்டு பண்ணிக்கலான்னு. நான் நினச்ச மாதிரி அங்கே போனால் அந்த காரில் வந்து ஒரே ஒட்டடை மேலேயும் உள்ளேயும். அதை எடுத்து எத்தனையோ மாதம் ஆன மாதிரி இருந்தது. நான் கேட்டேன், ஏன் கார் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லையானா, அது கீ தொலைஞ்சு போச்சுங்கிறாரு. எப்போ தொலைஞ்சதுன்னா, அது எத்தனையோ நாள் ஆச்சு தொலைஞ்சி. ஆனால் என்கிட்ட ஃபோனில் மட்டும், ஆமாம் நான் டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறேனே, மார்னிங் ரவுண்டு போகிறேனே, ஈவினிங் ஒரு ரவுண்டு போகிறேனே அப்படின்னு என்னை ஏமாற்றிருக்காரு. நான் எத்தனை வாட்டி ஏமாந்தாலும் திருப்பி திருப்பி ஏமாறிகிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு இப்படிலாம் ஒருத்தர் பண்ணுவாங்கன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சரி நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரேன்ட்டு போனார். 1 மணி நேரம் ஆச்சு, ஆளையே காணும். அப்புறம் நான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா அவருக்கு தான் நான் சாப்பிட்ட பிடிக்காதே, நான் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு யூ வில் டூ எனி திங். ஓகே, யூ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். ஸோ நான் கால் பண்ண உடனே, என்ன இன்னும் வரலையா? இல்லை நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேங்கிறாருங்க. பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வரேன்னு சொன்ன ஆள் ஊருக்கு முன்னே ஆஃபீஸ்க்கு போயிட்டார். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே, ஆஃபீஸ் டைமுக்கு முன்னாடியே ஆஃபீஸ் போயாச்சு, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பழைய புத்தி எட்டி பார்க்குறது, வியர்டு புத்தி, சைக்கோ புத்தி, நான் எதுவுமே பேசலை. அப்புறம் நான் ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன், மெக்கானிக்கை அவர் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாருன்னு சொன்னார். ஓகே சொன்னேன். அப்போ ஈவினிங் ஃப்ரெண்டோடு வந்தார். அந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னார், நெக்ஸ்ட் டே நான் மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வரேங்க, சாட்டர்டே லீவு, அவர் வந்து வேறு டூப்ளிகேட் கீ போட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே சரி. அதுக்கப்புறம் அவர் பேசிகிட்டே இருந்தார். நான் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து அந்த எங்கள் ஹஸ்பண்ட் ஸ்டே பண்ணியிருந்த குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸில் ஒரு கோயில் இருக்குது, நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஓகே. எங்கள் ஹஸ்பண்டும் ஃப்ரெண்ட்ஸும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கோயிலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது எங்கள் ஹஸ்பண்டுடைய ஃப்ரெண்டு வந்து ஸ்கூட்டரில் வராரு. வந்துட்டு என்னை பார்த்தோன்னே நிறுத்துறாரு. எங்கெங்கே போயிட்டீங்க, நீங்கள் எங்கேயும் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்கன்னு அவர் தவிச்சு போயிட்டாருங்க. நான் போகும்போது உங்கள்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காக கூப்பிட சொன்னேன். அவர் வீடெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ அவர் ஆளையே காணுமே, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே, அச்சோ அப்படின்னு தவிக்கிறாருங்க. ஏங்க இப்படி சொல்லாமல் போயிட்டீங்கன்னு கேட்குறாருங்க. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் அவரை உள்ளே கூப்பிட்டு சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு. சரி நீங்கள் வீட்டுக்கு பத்திரமா போங்க அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு கேட்டேன், ஏன் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லையே, வேணா நீ ஃபோன் பண்ணி கேளு, நான் வேணா நம்பர் தரேன், நான் எங்கே அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாரு. நான் எதுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும்? எனக்கு தெரியும் இவருடைய கிரிமினல் புத்தி. ஸோ நான் பேசாமல் இருந்துட்டேன். ஓகே. ஆஸ் யூஷுவல் எப்போது நான் அப்படி தானே, திருப்பி அதை நான் மைண்டில் வச்சுட்டேன்னா மைண்டு கன்ஃபியூஸ் ஆகிடும், பிளாக் ஆகிடும், என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகே. அப்புறம் நான் வந்து ஊருக்கு போய்ட்டு என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் அப்பா பண்ணாருன்னு. நீ உடனே திருப்பி கேட்க வேண்டியது தானே, உன் ஃப்ரெண்டு தானே, நீ ஃபோன் பண்ணி கேளு, ஏன் அந்த மாதிரி நான் சொல்லாததை என் ஒய்ஃப் கிட்ட சொன்னீங்கன்னு கேட்க சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொன்னான் என் பொண்ணு. எனக்கு அது தோணக்கூட இல்லை. ஆஸ் யூஷுவல் நான் எது பண்ணாலுமே நான் சைலண்ட்டாக போயிடுவேன். பிகாஸ் நான் அதை நினச்சிட்டு இருந்தேன்னா என்னால் ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு. நான் எதுவும் கத்தி கலாட்டா பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் எங்கள் ஹஸ்பண்டும் பண்ணிகிட்டே இருக்கார் இந்த மாதிரிலாம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணும்போதும் எனக்கு வந்து கடவுளுடைய அருள் கிடச்சிட்டே தான் இருந்தது, அதில் நோ டவுட். ஓகே. ஏன்னா நான் வந்து என்னுடைய டெம்பரை லூஸ் பண்ணி இது பண்ணிட்டா எனக்கும் ஸ்ட்ரெஸ், எங்கள் ஆஃபீஸ் ஒர்க் அட்டன் பண்ண முடியாது, என் பொண்ணை கவனிக்க முடியாது. ஸோ ஐ மேட் அப் மை மைண்ட் சைலண்ட்டாக இருக்கணும்னு. ஓகே. நாளைக்கு இன்னொரு இன்சிடெண்ட்டோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.